ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கங்குவா அந்த படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஞானவேல் ராஜா அவர்களோட ப்ரொடெக்ஷனில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா, டிஷா பட்டானி, கருணாசு, நட்டி நடராஜ், யோகி பாபு, ரெட்டின் கிங்ஸ்லி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நட்சத்திர பட்டாளங்கள் எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து பல்வேறு வகையான விமர்சனங்கள் வந்து முன் வச்சு வருது. குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஸ் மீட்டில் வந்து சூர்யா அவர்கள் வந்து சொல்லியிருப்பார், எனி டைரக்டர், எனி கிரியேட்டர் இந்த மூவியை பார்த்து கண்டிப்பாக வாயை பொழப்பாங்க, எப்படி இப்படி ஒரு படத்தை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆடியன்ஸ் வாயை பொழந்தாங்களா இல்லை படத்தை பற்றி பொழன்னு பொழந்தாங்களா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கங்குவா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து 2.5 இயர்ஸாக வந்து ஷூட் பண்ணிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கொரோனா பேண்டமிக் வந்தனால வந்து படத்தோட ஷூட்டிங் எல்லாமே வந்து தள்ளி போயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு சில காலகட்டங்களில் அது தள்ளி போய் கடைசியில் வந்து படத்தை எடுத்தே முடிச்சுட்டாங்க. இது வந்து ஒரு பேன் இண்டியா ஃபிலிம்னும் கிட்டத்தட்ட வந்து உலகம் முழுக்க 11,500 தேட்டரில் வந்து இந்த மூவி வந்து ரிலீஸ் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மொத்தமாகவே இந்த மூவியோட பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 300 கோடியிலேருந்து 350 கோடி வரைக்கும் செலவு பண்ணி படத்தை எடுத்திருக்காங்க. எவ்வளோ வந்து கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3000 கோடி டு 4000 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணும், கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மூவி ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சு வெளியில் வந்த பப்ளிக் ரியாக்ஷன்லையும் பப்ளிக்கோட ஒப்பீனியனையும் பார்த்தப்பே அந்த மூவி டீமுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கான்செப்ட் சொல்கிறாங்க படத்தை பற்றி. என்னோடய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த கோவா போர்ஷன் எல்லாம் கிட்டத்தட்ட வந்து அஞ்சான் படத்தில் வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த அந்த வருஷத்துக்குள்ள ஃப்ளாஷ்பேக் போகும்போது அது வந்து எனக்கு என்னமோ பார்க்கும்போது இந்த பாகுபலியில் காலக்கேயர்கள் கூட்டம்னு சொல்லிட்டு ஒன்று வரும் பாருங்க, அது மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா அதில் தான் என்ன பாஷை பேசுறதுனே தெரியாமல் புரியாமல் கத்திக்கிட்டே இருப்பானுங்க, கத்தியே பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி எல்லாமே. ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு போவாங்க பாருங்கள். அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சீனும் எனக்கு வந்து பர்சனலாக பார்க்கும்போது அந்த காலக்கேயர்கள் அவங்களோட ரீக்ரியேட்டாக தான் எனக்கு தெரிஞ்சுது. மூவியோட ஓப்பனிங் சீனே வந்து கொஞ்சம் குழப்பந்தாங்க. ஒரு பையனை வந்து ரஷ்யாவில் கொண்டு போய் உட்கார வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த பையன் தப்பிக்கிறவன் ஓடி வந்துட்டு இருப்பான். ட்ரெயின் ஒன்று கிராஸ் ஆகிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த ட்ரெயினுக்குள்ளே இருப்பான். அது எப்படின்னே தெரில. அவ்வளோ ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்க ட்ரெயினுக்குள்ளே அந்த பையன் டக்குன்னு எஸ்கேப் ஆகி உள்ளே போய்கிட்டு இருப்பான். அந்த ட்ரெயினுக்குள்ளேயும் வரைஞ்சிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சூர்யா அவர்களை வந்து காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கோவாவில் வந்து இருப்பாங்க. இது என்ன கான்செப்ட்னே தெரில. இப்போ ஜேம்ஸ் பாண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து சீக்ரெட் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணுவார். அவர் வந்து அக்யூஸ்டாக தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்து உளவுத்துறையாக இருந்து அவங்கள்ட்ட இருந்து டீட்டெயில்ஸாக கொண்டு வந்து இவங்க இருக்கக்கூடிய அந்த ஏஜென்சிக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கறது அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு கிரிமினல்ஸே வந்து பிடிக்க முடியாத ஒரு கிரிமினல்ஸை பிடிச்சி தரது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது என்ன கான்செப்ட்னே தெரியல. அதுலேயும் யோகி பாபு, நார்மலாக வந்து யோகி பாபு அவர்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து சும்மா 2 வார்த்தை பேசினாலே எல்லாத்துக்கும் வந்து அவ்வளோ சிரிப்பாக இருக்கும். அவரோட ரியாக்ஷன் எல்லாமே வந்து அவ்வளோ காமெடியாக இருக்கும். இந்த படத்தில் வந்து சிறுத்தை சிவா அவர்கள் யோகி பாபு அவரால் முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா வந்து யோகி பாபு அவர்களையும் ரெட்டின் கிங்ஸ்லி அவர்களும் எவ்வளோ பெரிய காமெடியன்ஸ், எவ்வளோ நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அப்பேற்பட்ட 2 மிகப்பெரிய காமெடி கிங்காக இருந்த 2 பேர்த்தையும் கொண்டு வந்து ஓப்பனிங் சீனில் ஒரு ஃபைட்டு வச்சு அந்த ஃபைட்டை வந்து சூர்யா வந்து பியர் சாப்பிட்டுக்கிட்டே வந்து ஃபைட் பண்ணுவார். இதில் யோகி பாபு இடையில கவுண்ட்ரு கொடுப்பாரு. அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது எப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. இந்த மூவியோட ஹீரோயின் டிஷா பட்டானி அவங்கள வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து MS தோனி பயோபிக் படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குன்ஃபு யோகா, மலாங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு படங்களில் நடிச்சிருக்காங்க. இவங்க வந்து இந்த படத்தில் வந்து என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சூர்யாவுக்கு பேராக நடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு கேரக்டர் வந்து இந்த மூவிக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரியே வந்து பார்த்த எல்லாத்துக்குமே வந்து தோணியிருக்கும்.
ஏதோ சின்ன பொண்ணு மாதிரி கூட சண்டை போட்டுக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு கையை பிடிச்சி லாக் பண்ணி பணத்துக்காக சண்டை போகுது. இந்த மாதிரிலாம் வந்து இதுக்கு ஒரு எமோஷ்னல் ஸ்டோரி ஒன்று யோகி பாபு அவர்கள் சொல்லியிருப்பார். கேஎஸ் ரவிக்குமாரை போலீஸ் கெட்டப்பில் கொடுத்து கேஎஸ் ரவிக்குமாரை பாவம் அவரே ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து உண்மையாகவே புரியல அந்த சீன்லாம். அக்யூஸ்ட்டை பிடிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் வந்து போட்டில் வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தனை வந்து சுட்டுருவாங்க. சுட்டதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் அந்த பையன் வருவான். இந்த பையன் வந்து பார்த்தோன்னே சூர்யா அவர்களை பார்த்தோன்னே அவன் கண்டுபிடிச்சிடுவான். சூர்யா அவர்களுக்கு தெரியாது. இந்த பையனை பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். திரும்ப வந்து அந்த பையன் வந்து ட்ராப் பண்ணி காட்டிகிட்டு இருப்பான் ஹீரோயின்கிட்டையும் ரெட்டின் கிங்ஸ்லிக்கிட்டையும். இவங்க வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுவாங்க. ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே தடுப்பாங்க. தடுக்கும்போது வந்து இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு வருவார் சூர்யா. அப்போ வந்து அந்த பையனுக்கு வழி போகும். ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஃபுட்டு வேணுமான்னு கேட்பாங்க. ஃபுட்டு கொடுப்பாங்க. அந்த பையன் வளர்ந்துருக்கும்போது தலையில் வைக்கும்போது வந்து சூர்யா அவர்களுக்கு வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும், அந்த முன்ஜென்ம கதையெல்லாம். அப்புறம் அந்த பையனை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. திரும்ப வந்து இருக்கிற ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி வந்து அந்த ரசிகால் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்க வந்துடுவாங்க. தூக்கிட்டு போகும்போது சூர்யா அவர்கள் வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதான் அந்த ஹீரோயின் வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்களே, அவர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் துரத்திட்டு போவார். அங்கே தான் வந்து ஃப்ளாஷ்பேக்கே ஓப்பன் ஆகும். ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகும்போது ரொமானியன் பேரரசர் வந்து இந்த மாதிரி வந்து தீவுகளை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஃப்ளாஷ்பேக் வந்து கொண்டு போவாங்க. அதை வந்து அனிமேஷனில் பண்ணியிருப்பாங்க. சிஜிலாம் வந்து ஓகே கொஞ்சம் நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து குறை சொல்ல முடியாது. மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி அவர்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நார்மலாகவே ஏதாச்சும் சைமா அவார்ட்ஸ் இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷனெல்லாம் வந்தார் அப்படின்னா ஸ்டேஜில் ஏறி பர்ஃபார்ம் பண்ணி கத்தி மக்கள் வந்து யூ ஆம் யூ அப்படி கத்தி அவங்களையும் கூட சேர்ந்து பாட வைப்பார். பார்த்தீங்களா, நல்ல ஒரு பர்ஃபார்மர், அவர் ஸ்டேஜ் பர்ஃபார்மர் வந்து நல்ல ஒரு மியூசிக்லேயும் வந்து அவர் ரொம்ப பெஸ்ட்டாக தான் கொடுப்பாரு. ஆனால் ஏன் வந்து கங்குவாவுக்கு வந்து இந்த மாதிரியே பண்ணிட்டாரு, ஸ்டேஜில் ஆடியன்ஸ் கத்துற மாதிரி ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் வந்து ஆடியன்ஸ் இதில் கத்தணும்னு நினச்சி பண்ணிட்டாருன்னே நினைக்கிறேன். கத்தியே பண்ணியிருக்காருங்க. அதனாலேயே வந்து தூக்கம் வராமல் மக்கள் வந்து ஓரளவுக்கு படத்தை பார்த்தாங்க அப்படின்னா அதில் வந்து டிஎஸ்பி அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் விட ஃப்ளாஷ்பேக்கில் வந்து முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த காட்டுக்குள்ளே ஒரு ஃபைட்டு நடக்கும். இந்த 5 தீவுகள்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு தீவாக வந்து சொல்லுவாங்க. அந்த தீவில் வந்து ஒரு தீவான பெருமாட்சி, அந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து இந்த எதிரிகளை வந்து உள்ளே வந்து கொள்றதுக்கு பார்ப்பாங்க. அப்போ வந்து சூர்யா அவர்கள் எங்கேயோ இருந்து ஒரு கையில் வந்து ஏதோ ஒன்று வச்சுருப்பாருங்க. அதில் வந்து வாசிப்பார் ஃப்ளூட் மாதிரி. அதில் வாசிக்க வந்து இவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி இருக்குமா. அப்போ வந்து உங்கள் அண்ணன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாரு தெரியுமா, 25 பேர் இருந்தால் 15 பேர் அடித்து கொல்ல முடியாதான்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேசிக்கிட்டே சங்கில் சரக்குன்னு ஒரு குத்தும் வருங்க. அந்த சீன்லாம் ரொம்ப 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 அல்டிமேட்டுங்க. அதிலேருந்து ஒரே கத்தல் சவுண்டு தான், கத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வேணால் அந்த காலக்கேயர்கள் அந்த போர்ஷனை வந்து போட்டு பார்த்துட்டு இதை வந்து கம்பேர் பண்ணி யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா கருணாசா இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கருணாசா அவர்களை வந்து அடையாளமே தெரியாத மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. நட்டி நட்ராஜ், மன்சூர் அலிகான், இவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த படத்தில் கொண்டு வந்து என்ன மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வந்தாங்க, என்ன மாதிரி கேரக்டர் அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறதே ஒரு தெரியாத அளவுக்கு எப்படியோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு படத்தை இழுத்து முடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே சூர்யா அவர்கள் வந்து சிறுத்தை சிவா அவர்களுக்கு வந்து கால் சீட்டு கொடுப்பாரா அப்படிங்கிறதே வந்து ஒரு டவுட்டாக தான் இருக்குது இந்த கங்குவாவுக்கு அப்புறம். ஓகே மக்களை, பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு ஜெய் பீமுக்கு அப்புறம் சூர்யா அவர்களுக்கு ஒரு நல்ல படமாக யார் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. கம்பல்சரி சூர்யா அவர்களுக்கு ஒரு முக்கியமான படம் அப்படின்னா அது வந்து ஜெய் பீமா மட்டும்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பேன் இண்டியா ஃபிலிம் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது இன்னும் ஒரு 10 நாளில் தெரிஞ்சு போயிடும். நன்றி மக்களே, டாடா பபாய் சியூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்ஸ் கொடுத்துட்டு இந்த படத்தை பற்றின கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே சொல்லிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓகே பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. டாடா பபாய் சியூ.